உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு செந்தில்வேல். வணக்கம் சார். வணக்கம். முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர் இந்த கலைஞர் 100க்கான தபால் தலை வெளியீட்டு விழாவில் பாஜகவினரோடு காட்டிய நெருக்கம் பெரும் விவாதமாயிருக்கு. பாஜக திமுக கூட்டணியோ அப்படிங்கிற அந்த பேசுபொருள்லாம் ஆயிருக்கு. முதல்வரை கூட இன்னைக்கு அதற்கு ஒரு பதிலும் சொல்லியிருக்கிறார். இருந்தாலும் அது சமூகத்தில் வேகமாக பேசக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. இந்த சந்திப்பு, இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து நடத்திய விதம், இது குறித்து உங்களுடைய பார்வை? ஒரு விழாவுக்கு அழைச்சிட்டாலே கூட்டணியா? இப்போ உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன் தேவேந்திரன், இலகணேசன் அவருடைய வீட்டு ஒரு விழாவுக்கு மமதா பானர்ஜி வந்திருந்தார் சமீபத்தில், அவருடைய சகோதரருடைய இது. அதற்கு இப்போது அவர் இன்வைட் பண்ணியிருந்தார். ஆனால் மமதா பானர்ஜியும் திரிணாமுல் காங்கிரஸும் பாஜகவும் நேர் எதிர் துருவங்கள் சண்டை போட்டுட்ருக்காங்க. இலகணேசன் வீட்டுக்கு மமதா பானர்ஜி ஏன் வந்தாங்க ஒன்று கேட்போமா? இல்லை கேட்டுட்டு அதனாலேயே மமதா பானர்ஜியும் பாஜகவும் கூட்டணின்னு சொல்லுவீங்களா? ஒரு குறைந்தபட்ச லாஜிக் ஒன்றும் இல்லையா? இப்போ தேமுதிகவும் திமுகவும் வேறு வேறு அணிகள். ஆனால் தேர்தல் முடியுது, வெற்றி பெறுது திமுக. உதயநிதி ஸ்டாலின் 3 பேரை போய் பார்க்குறாரு. முதல்ல போனது எங்கே? ஐயா நல்லக்கண்ணு ஐயா, முதுபெரும் தோழர் நல்லக்கண்ணு, முதுபெரும் தோழர் மறைந்த ஐயா சங்கர் ஐயா, 2 பேரையும் பார்த்துட்டு அவர் போன இடம் விஜயகாந்த் அவர்கள். விஜயகாந்த் அந்த தேர்தலில் திமுக கூட்டணியே இல்லை. ஆனால் அவர் யாரை பார்க்க போனார்? விஜயகாந்தை பார்த்து வாழ்த்துக்களை வாங்கினார். உடனே தேமுதிகவும் திமுகவும் கூட்டணியா? எதற்கு போய் வாழ்த்துக்களை வாங்கினார்? விஜயகாந்த் இறந்த பொழுது எல்லா ஏற்பாடுகளையும் தமிழக அரசு சிறப்பாக செய்து கொடுத்தது. திமுகவும் தேமுதிகவும் கூட்டணியா? நாளே நாளில் சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திமுகவை கடுமையாக விமர்சித்தது மட்டுமல்லாமல் திமுகவை கண்டித்து ஆர்ப்பாட்டமே நடத்தினார். அரசியல் கூட்டணி என்பது வேறு, ஒரு நாகரிக நட்பு அரசியல் என்பது வேறு. இதை ரெண்டையும் ஏன் இங்கே குழப்பிக்கிறாங்கன்னே தெரியல. கலைஞர் ஒரு முதுபெரும் தலைவர் இல்லையா? இந்தியாவே கொண்டாடக்கூடிய ஒரு தலைவர், காலம் கடந்தும் அவருடைய திட்டங்களால் வாழக்கூடிய ஒரு தலைவர். அவருக்கு ஒரு நாணயம் வெளியிடப்படுகிறது. அந்த நாணயத்தை வெளியிடுறது ஒன்றிய அரசு. அவங்க வரதானே செய்வாங்க, அது நடத்ததானே செய்ய முடியும். இதனாலேயே அவங்க காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க. அல்லது அது அது எங்கேருந்து ஏன் வருதுன்னே தெரியல. இங்கே என்னென்னா, பல பேருக்கு ஒரு தேவை இருக்கிறது, பல பேருக்கு ஒரு விருப்பம் இருக்குது. எப்படியாவது திமுகவும் பிஜேபியும் ஒன்றா வந்துடணும். வந்துடுச்சுன்னா நாங்கள் அன்றைக்கே சொன்னோம் பார்த்தியா அப்படின்னா, அன்றைக்கே சொன்னோன்னு பல பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்க சொன்னது பலிக்கணும்னு இங்கே பல பேர் ஆசைப்படுறாங்க. அது நிராசையாகவே போயிட்டுருக்கு. அதுக்கு என்ன பண்ணுறது? இல்லை சார், ஆசை நிராசை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி காட்டக்கூடிய நெருக்கம்னு இருக்குல்ல. எஸ், ஒரு அரசு நிகழ்ச்சி, மத்திய அரசிலிருந்து ஒரு அமைச்சராக வராரு அப்படிங்கும்போது பேசுகிறதுக்கும் பாஜக தலைவர்களோட எப்படி நம்ம நட்பு பாராட்டுறோங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஓகே, நான் இப்போ உங்களுக்கு ஒரு புகைப்படம் காட்டுறேன். இந்த புகைப்படத்தில் நீங்கள் யார் இருக்கிறான்னு பார்த்து எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். அந்த நெருக்கத்தை நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு நம்ம இந்த நெருக்கம் சரியா தப்பா அப்படின்னு, அது யாருன்னு கேட்டிங்கன்னா, மோடி யாரை கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, யாரை கட்டி பிடிச்சிருப்பான்னு யூகிக்கிறீங்க? ராகுல் காந்தியவா? ராகுல் காந்தி ஒரு தடவை போய் கட்டி பிடிச்சார். சரி, பார்லிமெண்ட்லேயே. சரி, பாகிஸ்தானுடைய அன்றைய பிரதமர் நவாஸ் ஷெரீஃபோடு கட்டி தழுவி நிற்கிறார் மோடி. ஃபோட்டோ இருக்கு. மோடியும் நவாஸ் ஷெரீஃபும் கட்டி பிடிச்சிட்டாங்க. இரு நாட்டு தலைவர்கள் சார் நட்புறவை ஏற்படுத்துறாங்க. பகைமையோட இருக்க முடியுமா? நட்புறவு வேணும்ல. அப்படிலாம் போல, நட்புறவை நோக்கி நகரணும்ல. அதுக்கு ஒரு முறை இருக்குல்ல. ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி தடாலடியா சரி ஓகே பேச்சுவார்த்தை எல்லாம் நடக்கல, வேலைக்கு ஆகல. எப்போ போனாது தெரியுமா? ஆப்கானிஸ்தான் போயிட்டு இந்தியா வர வேண்டியவர். இந்தியாவுக்கு அஃபிஷியலாக தெரியாது. இந்திய பிரதமர் பாகிஸ்தான் போகுது, இந்தியாவுக்கு தெரியாது, எதிர்கட்சிகளுக்கு தெரியாது. அப்படி போகக்கூடாது, அப்படி போக முடியாது, அது மரபல்ல. பத்திரிகையாளர்களுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. வர்ற வழியில போற வழியில நம்ம சொந்தக்காரர் வீடு அங்கே இருக்கு, இறங்கி சாப்பிட்டு போகணும் நம்ம ஊரில் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வர்ற வழியில ஃப்ளைட் எங்க விட்டாரு? ஒரு ரொம்ப நாள் பகையில இருக்கிற பங்காளி, சரி டக்குன்னு ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுப்போம், இன்ப அதிர்ச்சி கொடுத்து பட்டுப்புடவை வாங்கி கொடுப்போம். அந்த மாதிரி ஒரு பிரதமருக்கு எல்லாம், அந்த நாட்டு பிரதமருக்கு, நாட்டு மக்களுக்கு நல்லது இல்ல. இந்தியாவுக்கு பாகிஸ்தான் நட்பு வேணுமா வேணாமாங்கிறது இல்ல, சிக்கன் பிரியாணி இருந்தா நல்லது இல்ல, பாதுகாப்புக்கு உகந்தது இல்ல. சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லி எல்லாம் வந்துட்டாரு. ஆனா அவரோட காம்ப்ரமைஸ் ஆயிட்டாருன்னு சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களா? பாஜக காரங்க ஒத்துப்பாங்களா? பாகிஸ்தானுடைய எல்லா அத்துமீறல்களையும் மோடி சகித்து கொண்டாருன்னு சொன்னா ஒத்துக்க முடியும்? சகித்து கொண்டாரா? சகித்து கொள்ளல இல்ல சார். சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தணும்னாலும் நடத்தணும்ல. ஆனா நட்பு தேவை. அதேதான் பகையை முடிக்கணும். அதேதான் அந்த தடால அதேதான் இங்கேயும் பகையை முடிக்கணும். அப்ப பாஜகவோட பகையை முடிக்கணும். பகை இல்ல, அதேதான் இங்கேயும் பகையை முடிக்கலங்க.
பகையை முடிச்சிருந்தா நீங்க சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணி சார், கூடாது. கவர்மெண்ட் பகை முடியல. மாறிடுச்சு. இல்ல, இல்ல. நவாஸ் ஷெரீஃப் மாறிட்டாரு. இல்ல யார் நவாஸ் ஷெரீஃப் தலைவர்னு நம்ம தடாலடியா போனோம். இருக்கும்போதுமே பாகிஸ்தான் இந்தியாவுக்கு என்னதுதான் பகை நாடு. இல்ல சார், அதை முறியடிக்கணும்ல. நம்ம பஸ்ல வாஜ்பாய் போனார்ல, கார்கில் வந்துருச்சு, வேற ரெண்டு பிரச்சனை ஆயிடுச்சு வேற. ஆனா நாம ஒரு நோக்கத்தை செயல்படுத்துறோம்ல. நமக்கு என்ன நோக்கம் கேக்குறேன் இப்ப திமுகக்கு. ரெண்டு விவகாரம். திமுகவுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. என்ன நோக்கம் இருக்கு? நீட்டுக்கு விலக்கு பெறணும். பெற்றுருமா? பாகிஸ்தான் பிரச்சனை முடிஞ்சிருச்சா? முடியல. இப்ப இது பெற்றுருமா? அப்படி இல்ல. அதான் சொல்றேன், முடியலங்கிறதுக்காக நீங்க போய் சிக்கன் பிரியாணி சாப்பிடாம இருந்தீங்களா? சார் முயற்சி பண்றதா சார்? கவர்மெண்ட் மாறிடுச்சு. எனக்கு புரியவே. நவாஸ் ஷெரீஃபே பிரதமரா இருந்திருந்தா பரவாயில்ல, கவர்மெண்ட் மாறி. நம்புறீங்களா? நவாஸ் ஷெரீப் பிரதமரா இருந்தா இந்தியா பிரச்சனை முடிஞ்சிருக்கும். இந்தியா பாகிஸ்தான் எல்லா பிரச்சனை முடிஞ்சிருக்கும். இந்த நட்புறவு ஒருவேளை டெவலப் ஆயிருக்கலாம், பல விஷயங்கள் மாறி சரி சார், இருக்கலாம். நீங்க இப்படி சொன்னதுனால வரேன் சார். சீன அதிபர் இன்னும் மாறல சார், இந்திய பிரதமரும் மாறல சார். ரெண்டு பேரும் வந்து இங்க ஊஞ்சல் ஆடினாங்கல்ல சார், உண்டு கழித்தார்கள் அல்லவா? சீனாக்காரன் இந்தியாவுக்குள்ள பூந்து வீட்டை கட்டிட்டான். ரெண்டு பேரும் ஊஞ்சல் ஆடி எத்தனை வருஷம் ஆச்சு? ஒரு நியாயமா பேசுங்க. அங்க நவாஸ் ஷெரீப் போனதுனாலதான் ஓட்டையா போச்சு. இங்க சீன அதிபர் அவர் தானே, இந்திய பிரதமர் அவர் தானே. வரவேற்கிறோம். அவங்க நமக்கு அப்படி இல்ல. அப்படி அதே மாதிரி திமுகவும் வரவேற்குது மத்திய அரசு அல்லது பாஜகவை. அப்படி அல்ல. ரெண்டையும் வேறு வேறா பாருங்க. ஒன்றிய அரசு, எனக்கு பாஜகவின் மீது ஏகப்பட்ட விமர்சனம் இருக்குல்ல, எனக்கு இருக்கு. ஆனா என்னுடைய பிரதமர் யாரு? எனக்கு யார் தான் பிரதமர்? நரேந்திர தாமோதர தாஸ் அவர்கள் தான் என்னுடைய பிரதமரும். அவர் வரலையே சார். இல்ல சார், நான் சொல்றது எனக்கு விமர்சனம் புரியுது. எனக்கு விமர்சனம் இருக்குங்கனால அவர் என் பிரதமராக இல்லைன்னு ஆயிட மாட்டாரு. அவர் தான் பிரதமர். அண்ணாமலைக்கு திமுக மீது 1008 விமர்சனம் இருக்கு. ஆனா அண்ணாமலைக்கு யார் தான் முதலமைச்சர்? முக ஸ்டாலின் தான். அப்ப நிர்வாகம் என்பது வேறு, அரசியல் என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. திமுக அறிவிச்சிருச்சா நாங்க வந்து இனிமேல் மும்மொழி கொள்கையை ஏத்துப்போன்னு எங்கேயாவது அறிவிச்சிருக்காங்களா? நாங்க வந்து நீட்டு விலக்கு வேண்டாம்னு சொல்லிட்டோம்னு எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? பாஜகவை எதிர்க்க மாட்டோம்னு ஏதாவது ஒப்பந்தம் போட்டு கொடுத்தாங்களா? ஒரு நாணயம் வெளியீடு, அந்த நாணய வெளியீட்டிற்கு அந்த தலைவருக்கு தகுதி இருக்கிறதா? இருக்கு. அதுல நீங்களும் மாறுபட மாட்டீங்க, நானும் மாறுபட மாட்டேன், நரேந்திர தாமோதரதாசும் மாறுபட மாட்டார், எடப்பாடி பழனிசாமியும் மாறுபட மாட்டார். கட்சிகளை தாண்டி எல்லோரும் கலைஞருக்கு அந்த தகுதி இருக்கிறது, அதுல மாற்றுக்கிறது இல்லை. அப்போ முதல்ல அந்த பிரச்சனை முடிஞ்சுது. சரி, இப்போ இந்த ஆணையத்தை யார் வெளியிடணும்? மாநில அரசு வெளியிட முடியுமா? முடியாது. யார் தான் வெளியிடணும்? ஒன்றிய அரசு தான் வெளியிடணும். அப்போ ஒன்றிய அரசு வெளியிடுது. அப்போ அந்த பிரச்சனையும் முடிஞ்சுது. ரெண்டு பிரச்சனையும் முடிஞ்சுது. ஒன்றிய அரசு வெளியிடக்கூடிய ஒரு விழாவை யார் நடத்துறா? ஒன்றிய அரசு தான் நடத்து. இல்ல, இன்னைக்கு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, ஒன்றிய அரசு நடத்திய விழா, ஒன்றிய அரசு நடத்திய விழான்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. யாருக்கு பதில் சொல்லியிருக்காருன்னா எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு அவர் பதில் சொல்லியிருக்காரு. அது ஒன்றிய அரசினுடைய விழா, அதனால அவங்க சார் உங்க வீட்டு இல்ல சார். எடப்பாடி பழனிசாமி ஒரு விமர்சனம் வைக்கிறார் மாநில அரசினுடைய நிகழ்வுன்னு. சரி, அது கூட இல்ல, முதல்வரே சொன்ன மாதிரி ஒன்றிய அரசு விழானே வச்சுப்போம். அழைப்பிதழ் தமிழ்நாடு அரசோட முத்திரையிட்டு நாம அழைப்பிதழ், ஒன்றிய அரசு நிகழ்ச்சிக்கு நம்ம ஏன் அழைப்பிதழ் அடிக்க போறோம்? சிவதாஸ் மீனா தலைமைச் செயலாளர்னு எழுதி நம்ம அழைப்பிதழ் கொடுக்குறோம். தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் இல்ல. நீங்க அது கவர்மெண்டோட புரோட்டோகாலை தெரிஞ்சுதான் நீங்க இப்படி பேச மாட்டீங்க. அப்படித்தான் அடிப்போம். அதுதான் முறை. ஒன்றிய அரசு நடத்துற விழாவுக்கு நம்ம ஏன் அழைப்பிதழ் அடிக்க போறோம்? ரெண்டு விஷயம் முடிஞ்சுங்க. ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய விழா அப்படின்னா டெல்லியில நடக்கக்கூடிய சுதந்திர தின விழா இல்ல. ஒன்றிய அரசு இங்க ஒரு ரயில்வே திட்டத்தை தொடங்கி வைக்கும். ரைட், சரியா? அந்த சட்டமன்ற உறுப்பினருடைய பேர் அங்க இருக்கும். அவர் விசிகா சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அதுல என்ன இருக்கும்? பேர் இருக்கும். இப்படி போட்டு இருக்காதுல்ல சார். பேரு அதுல யாரெல்லாம் கலந்து கொள்ள போகிறார்கள், ஆளுநர் பேரு, முதலமைச்சர் பேரு, அந்த பேர்லாம் இருக்கும் சார். அந்த தொகுதியினுடைய அந்த தொகுதியுடைய எம்பியோட பேரு, சட்டமன்ற உறுப்பினர் பேரு, எல்லார் பேரும் அதுல இருக்கும். யார் நடத்துற நிகழ்வு? இந்த நிகழ்வு ஒன்றிய அரசுடைய நிகழ்வு. ஏன்னா நாணயம் வெளியிடுவது ஒன்றிய அரசு, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த ஒண்ணு நான் சொல்றேன், நீங்க கேட்ட கேள்வியில வாங்கிட்டேன். இந்த கேள்வி ஏன் இந்த பதில் வருது அப்படின்னா, முதலமைச்சர் சொன்ன பதில் ஏன் சொல்றாரு முதலமைச்சர் அப்படின்னா, எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் புத்திசாலித்தனமா ஒரு கேள்வி கேட்டார். நாணயத்துல ஏன் ஹிந்தி இருக்குன்னு கேட்டார். அதை பேசும்போதும் ஏன் ராகுல் காந்திக்கு அழைப்பு இல்லைன்னு கேட்டார். அதற்கும் சேர்த்து பதில் சொல்லுகின்ற பொழுது இவர் என்ன சொன்னாரு? இது ஒன்றிய அரசினுடைய விழா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றார். இப்ப ஒன்றிய அரசு தான் நடத்துச்சு அப்படிங்கறதுல உங்களுக்கு ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கு. எனக்கு இல்ல. நீங்க உங்களுக்கு லாஜிக்கலி எல்லாரும் கேக்குற கேள்வி உங்களுக்கு தட் மீன்ஸ் அதனால தான் அந்த क्वेश्चन கேக்குறீங்க. இவங்க ஏன் வரல அப்படின்னு நான் என்ன சொல்றேன், ரெண்டு விதமா சொல்றேன். உங்களுடைய பிரச்சனை இந்த விழாவை நடத்தியதா, அல்லது இந்த விழா நடத்தியதனாலேயே பாஜகவும் திமுகவும் இணக்கமாகி விடுவார்கள் என்பது சர்ச்சை. இந்த ரெண்டுல எது சர்ச்சை? நான் ஒண்ணு கேக்குறேன். நாணயம் வெளியிட்டதுல சர்ச்சை இல்ல.
அதுல யாருக்கும் மாற்றுக்கிறது இல்லை. சார் அதுல எல்லாம் மாற்று ஒரு பெரிய தலைவருக்கு நாணயம் வெளியிடுறது விட்டுருவோம். ரைட். அப்ப அதுல பிரச்சனை இல்லை. இந்த விழாவுக்கு பாஜகவை அல்லது ஒன்றிய அமைச்சரை அழைத்த காரணத்தினால் எதிரெதிர் துருவமாக கொள்கையில் எங்களுக்கு விரோதி என்று திமுக பாஜகவை சொல்கிறது. அந்த பாஜகவோடு இணக்கம் காட்டுவது போல ஒரு தோற்றம் ஏற்படுகிறது. அந்த சந்தேக பார்வை, சந்தேக நிழல் திமுக மீது விழுந்திருக்கிறது. கொஸ்டின் அதான விமர்சனம். எப்படின்னா சார், ஒன்றிய அரசு நடத்துது, மத்திய அரசு முதல்ல ஏன் இதை சென்னையில் நடத்துது? டெல்லியில நிதி அமைச்சகத்திலேயோ இல்லது பார்லிமெண்ட்லேயோ இல்லை ஒரு அங்க இருக்கிற ஒரு அரங்கத்திலேயோ இதை மத்திய அரசு நடத்தியிருக்கலாம். அவங்க ஏன் சென்னைக்கு வந்து நடத்தணும்? அப்போ அவங்க தான் சிஎம்ஐ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளை அழைச்சிருக்காங்களா? ஒன்றிய அரசு நிகழ்வுக்கு தான் திமுக கூட்டணி கட்சிகளை அழைச்சிருக்காங்களா? கூட்டணி கட்சிகளில் செல்வ பெருந்தகை அழைச்ச ஒன்றிய அரசு ராகுல் காந்தியை எதிர்க்கட்சி தலைவர் அழைக்காம விட்டுருச்சா? அப்போ இந்த அடிப்படையில் ஒன்றிய அரசு ஏன் சென்னைக்கு வந்து சிஎம் தலைமையில் இதை நடத்தணும்? அதுல ஏன் திமுக கூட்டணி கட்சிகளை எல்லாம் கூப்பிடணும்? அதுல ஏன் ராகுல் காந்தியை கூப்பிடாம விடணும்? அப்படி இல்லைன்னா சிவதாஸ் மீனா பேர்ல ஏன் ஒரு அழைப்பிதழ் வரணும்? நம்ம டெல்லியில அறிவாலயம் திறக்கப்பட்டுச்சு, திமுக உடைய தலைமை அழகம். அது ஏன் தமிழ்நாட்டிலேருந்து திறந்து வச்சிருக்காமன்னு கேட்பீங்களா நீங்க? ஐயோ, அது எப்படி சார் முடியும்? அது டெல்லியில இருக்கிற அலுவலகம் சார். நாணயம் வெளியிடுறதெல்லாம் எங்க நடக்கும்? நாணயம் யாரு? ரிசர்வ் பேங்க் ஹெட் ஆபீஸ் எங்க இருக்கு? ரெண்டு. அது யாருடைய நாணயம்? இந்தியாவினுடைய நாணயம், இந்திய அரசின் நாணயம். யாருடைய நினைவாக? கலைஞரின் நினைவா? கலைஞர் இந்திய பிரதமரா தமிழ்நாட்டு முதலமைச்சரா? தமிழ்நாட்டு முதலமைச்சர். தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு தமிழ்நாட்டு விழாவே நடத்தக்கூடாதுங்கிற அளவுக்கு வந்துட்டீங்களா நீங்களா? நடத்தலாம் சார். ஒன்றிய அரசு தான் நடத்துது. மாட்டுக்கிறது இல்ல. தமிழ்நாட்டுல விழா நடத்தல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது கன்னியாகுமரியில கூட நடத்தலாம், கேரளாவில் நடத்தலாம். கேரளா ஏன் சார் நடத்தலாம்? எங்க வேணாலும் நடத்தலாம். தமிழ்நாட்டில் நடத்தலாம்ல? நடத்தலாம். தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னை தானே, சென்னையில் நடத்தலாம்ல. அதுலயும் பிரச்சனை இல்லை. முதலமைச்சர் கலந்து கொண்டதுல பிரச்சனை இல்லை. இதுல எதுவுமே பிரச்சனை இல்லை. இப்ப எல்லோருடைய பிரச்சனையும் எங்க வருது அப்படின்னா, பாஜகவோடு இணக்கமாக போகிறதா திமுக? அதான் பிரச்சனை. அதுதான் மூத்த பத்திரிகையாளர்கள் அல்லது இந்த அடிப்படையில இருந்து அந்த சந்தேகங்கள். தட் மீன்ஸ் மெயின் கோர்ஸ் அதானே சார்? மெயின் விவாதம் என்ன? பாஜகவோடு திமுக இணக்கம் காட்டுகிறதா அப்படின்னு ஒரு சந்தேகம் எழுது அவர்களுக்கு. ஆமான்னு கொஞ்சம் பேர் சொல்றாங்க. எப்படி ஆமான்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்ட பொழுது நீங்க கேட்ட இதெல்லாம் வர்றாங்க. பாரு, இவரை கூப்பிடல, அவரை கூப்பிடல. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வரல, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வராரு சார். இவங்கெல்லாம் வராததுனால பாஜகவோடு நெருக்கம் அப்படின்னு ஒரு சந்தேக பார்வை வந்துச்சுன்னா, நான் அதுதான் கேட்டேன். இலகணேசன் வீட்டுக்கு மமதா பானர்ஜி வந்ததுனாலேயே திரிணாமுல் காங்கிரசும் பாஜகவும் கூட்டணின்னு சொல்லாத வாய்கள், விஜயகாந்த் அவருடைய மரணத்திற்கு பிறகு அவருடைய இறுதிச் சடங்கை மிகச் சிறப்பாக நேர்த்தியாக நடத்தி காட்டியதாலேயே திமுகவுக்கும் தேமுதிகவுக்கும் கூட்டணி என்று சொல்லாத வாய்கள், வெற்றி பெற்றவுடன் விஜயகாந்தை பார்த்து உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்துக்களை பெற்றதால் உதயநிதி ஸ்டாலின் விஜயகாந்தை சந்தித்து விட்டார், இனி தேமுதிகவுக்கும் திமுகவுக்கும் கூட்டணி என்று சொல்லாத வாய்கள், பாஜகவிற்குள்ளே இருந்துக்கிட்டு சுப்பிரமணிய சாமி கழிவுகளை ஊத்துறாரு மோடியையும் நிர்மலா சீதாராமனையும். அதனால அவர் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு போறாரு அல்லது கம்யூனிஸ்ட் கட்சிக்கு போறாரு என்று சொல்லாத வாய்கள், பாஜகவுக்குள்ள இருக்கக்கூடிய எஸ்வி சேகர் அண்ணாமலையை கழிவுகளை ஊத்துறாரு, ஆனால் ஸ்டாலின் அவர்களை பாராட்டுறார். அவரை பாஜக இருந்து நீக்கிட்டீங்களா, அவர் திமுக காரர் ஆயிட்டாரா? அந்த சந்தேக பறவை வராத பொழுது பாகிஸ்தான் பிரதமரை போய் இந்திய பிரதமர் சொல்லாம கொள்ளாம திடீர்னு சந்திச்சு ஆற தழுவி கட்டி பிடிச்சி சிக்கன் பிரியாணி சாப்பிட்ட போது எழாத சந்தேகங்கள் எனக்கு வந்து புரியவே இல்லை. எப்போ இந்த சந்தேகம் வரணும், எப்போ இந்த கேள்விகள் எழணும் அப்படின்னா, திமுக நாளைக்கே ஒருவேளை நாங்கள் நீட்டை ஏற்றுக்கிறோன்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்க, ஆமாங்க இனிமேல் நீட்டு ஒன்றும் செய்ய முடியாங்க அப்படின்னு சொல்லி, நீட்டு தாங்க இனிமேல் நாங்கள் நீட்டை ஏற்றுக்கிறோன்னு திமுக சொல்லுதுன்னு வைங்க, நான் எதிர்ப்பேன். முதல்ல திமுகவை கண்டிப்பாக விமர்சிப்பேன். நான் மட்டுமல்ல, திமுக கூடிய ஒவ்வொரு கடைக்கோடி தொண்டனும் விமர்சிப்பான், தலைமையை நோக்கி கேள்வி கேட்பான். ஏற்கனவே கேட்ட உதாரணம் இருக்குது. எப்போ 8 மணி நேரம் வேலையை 12 மணி நேரம் வேலையாக மாற்றினாங்க. திமுக தொழிற்சங்கமும் சேர்ந்து போராடியது. சரியா? இங்கே அதெல்லாம் பிரச்சனை. அரசு ஒரு செயல் திட்டங்களை தீட்டும், கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும். கட்சியினுடைய கொள்கையை ஒத்து அந்த அரசு நடைபெறணும்னு தான் யார் விரும்புவா? அந்த கட்சி தொண்டன் விரும்புவான். கட்சியினுடைய அல்லது திராவிட இயக்கத்தினுடைய கொள்கையை ஒட்டி இந்த அரசு நடைபெற வேண்டும் என்று திராவிட இயக்க சிந்தனையாளர்கள், பெரியாரிய சிந்தனையாளர்கள் விரும்புவார்கள். அதுலேருந்து அரசு விலகுதுன்னு தெரிஞ்சா கடுமையான விமர்சனங்கள் அரசை நோக்கி எழும். அப்ப இந்த நிமிடம் வரைக்கும் எங்கேயாவது அவங்க தங்களுடைய கொள்கையில காம்ப்ரமைஸ் பண்ணாங்களா? இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சரி ஓகே மும்மொழி கொள்கை ஓகேன்னு நான் ஒன்று உங்களுக்கு சொல்லட்டுமா? நீங்கள் வந்து
தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டு கையொப்பமிட வேண்டும் என்று ஒன்றிய அரசு அவ்வளவு அழுத்தம் கொடுக்குது மாநில அரசுக்கு. இதனால நமக்கு எவ்வளவு பெண்டிங் தெரியுமா? சில பல ஆயிரம் கோடிகள் நமக்கு ஒன்றிய அரசு தர வேண்டிய 2500 கோடி ரூபாய் நமக்கு பெண்டிங்ல இருக்குது. ஸ்ரீபள்ளி திட்டத்தை ஏத்துக்காதனால. மாண்புமிகு அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களை நான் சந்தித்து உரையாடுகின்ற பொழுது அவர் அப்பதான் டெல்லி போயிட்டு அமைச்சரை சந்திச்சுட்டு வர்றாரு. அவர் சொல்றாரு 2500 கோடி ரூபாய் வர வேண்டி இருக்குது, நம்ம பிள்ளைங்களுடைய கல்விக்கு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கு பெரும் தடையாக இருக்குது, ஒன்றிய அரசு நமக்கு தர வேண்டிய பங்கு தர மறுக்கிறான். ஆனா அவங்க சொல்ற ஒரே இது, நீ புதிய கல்விக்குள்ளேயே ஏத்துக்கிட்டோம்னு சொல்லுங்கிறாங்க. முடியாது, எங்களுடைய கொள்கை நிலைப்பாடு அதுன்னு சொல்லி மறுத்துட்டு வந்திருக்கிறாங்க. 2500 கோடி ரூபாய் இழப்பு. இப்ப போய் பார்த்தார்ல, அது சந்திப்பு. போய் பார்க்கும்போது கைகுலுப்பி இருப்பார் இல்லையா? போய் பார்க்கும்போது கைகுலுக்குவார், பூச்செண்டு கொடுப்பார், பொன்னாடை பொருத்துவார், சிரித்து புகைப்படம் எடுப்பார்கள், 2 பேரும் தேநீர் அருந்தி இருப்பார்கள். நட்பாகிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. வச்ச கோரிக்கை என்ன? எனக்கு தர வேண்டிய 2500 கோடியா நீ தரணும். இவங்க கொள்கையில் இவங்க உறுதியாக இருக்கிறாங்க, அவங்க கொள்கையில் அவங்க உறுதியாக இருக்கிறாங்க. புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை நீ ஏற்றுக்கணும். சாரி, முடியாது. அப்போ நிதி கிடையாது, தேவையில்ல, போ வரேன். சரி, ஊரில் சண்டை போட்ட மாதிரி கட்ட கட்ட வார்த்தையில் டே வாடா மோனே அப்படிலாம் திட்ட முடியாது. ஓகே, நன்றி வணக்கம் கை உலுக்கிட்டு தான் எழுந்து வருவாங்க. சோ ஒரு பக்கத்துல இருந்து பேசுறதுனால உறுதியா இருக்கிறோம். கொள்கையில அந்த ஸ்டாண்ட்ல அந்த கொள்கையில காம்ப்ரமைஸ் பண்ணாங்கிறதுக்கு ஏதாவது சான்று கொடுங்க. எஸ், இப்போ இந்த நிகழ்வு நேற்று நடக்குது, ஞாயிற்றுக்கிழமை. இதுக்கு ஒரு 3 நாள் முன்னாடி சுதந்திர தினத்தை ஒட்டி ஆளுநர் டீ பார்ட்டி, திமுகவே அதை புறக்கணிக்கிறதா அறிவிக்குது. திமுக கூட்டணி கட்சிகளும் புறக்கணிக்கிறதா அறிவிக்கிறாங்க. ஆனா முதல்வர்ல இருந்து அமைச்சர்கள்ல இருந்து போய் சென்று அமர்றாங்க, டீ பார்ட்டியில் கலந்துக்கிறாங்க. சொல்லலாம் ஒரு அரசின் பிரதிநிதியாக அவர் தான் முதலமைச்சர், ஆளுநரோட டீ பார்ட்டியில் அவர் எப்படி புறக்கணிக்க முடியும்? போன வருஷம் புறக்கணித்தோம். போன வருஷம் கொள்கை பிடிப்போட நீட்டுக்கு அவர் பண்ண மாட்டார், பல கோரிக்கைகள். ஸோ நாங்கள் புறக்கணிக்கிறோம். அதே தான் திமுக புறக்கணிக்கிறதா அறிவிக்குது, முதலமைச்சரும் போகலை, இப்போ போகிறார். அப்போ காம்ப்ரமைஸ் நடக்குதுன்னு இப்போ நீங்கள் கேட்டீங்கல்ல, இந்த சந்தேகத்தினுடைய நிழலை மூத்த பத்திரிகையாளர்கள் என்ற பெயரில் திமுக விமர்சிப்பவர்களுக்கு கொஞ்சம் வலு கொடுத்தது, அவர்களுடைய கருத்துக்கு வலு கொடுத்ததுக்கான காரணம் இந்த நாணய வெளியீடு மட்டும் நடந்ததுதான் அந்த பிரச்சனை வந்திருக்காது. அதற்கு முன்பு நடந்த அந்த தேநீர் விருந்து தான். அந்த தேநீர் விருந்தில் தமிழ்நாடு அரசு கலந்து கொண்டிருக்க கூடாது என்பது என்னுடைய கருத்து. ஆனால் உறுதியாக சொல்றேன், தமிழ்நாடு அரசு கலந்து கொள்ளாது என்று நான் உறுதியாக நினைச்சேன். தமிழ்நாடு அரசு ஏன் கலந்து கொண்டது என்பதில் எனக்கு மாற்று கருத்து இருக்கு. ரைட். ஆனால் உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும், எனக்கு ஒரு கருத்து இருக்கும், அரசுக்கு ஒரு கருத்து இருக்கும். அரசு கலந்து கொண்டதாலேயே காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க. போன வருஷம் அந்த கொள்கை இந்த வருஷம் போயிடுச்சு இல்ல சார்? அப்ப கொள்கை குறையுது, சமரசமாகுதுன்னு அர்த்தமாகுது இல்ல? ஓகே, ஒரு டீ பார்ட்டியில கலந்துக்கிட்டதாலே கொள்கையில சமரசம் பண்ணிட்டாங்க. சோ கொள்கைக்காக டீ பார்ட்டில நம்ம வேணான்றோம். இல்ல போன தடவை கலந்துக்கல. இல்ல ஒரு டீ பார்ட்டி கூட கலந்துக்க முடியாத அளவுக்கு இல்ல. போன வாட்டி கரெக்டாக சொல்லுங்கள். நீங்கள் இவ கேட்குறதுனால நான் சொல்லலாம். எக்ஸாக்டாக எதனால் கலந்துக்க மாட்டாங்கன்னு நீங்கள் சொன்னாங்கன்னு சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். எக்ஸாக்டாக என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள். நீட்டு தொடர்பான கோப்பு யார்கிட்ட இருந்துச்சு? ஆளுநரிடம் சில பல கோப்புகள் இருந்துச்சு. அதில் எதிரையும் அவர் கையெழுத்திட மறுத்தார். ரைட்டா? பிரச்சனை வெடிச்சுது, போகமாட்டோம்னு சொன்னோம். நீதிமன்றத்துக்கு போச்சு. நீதிமன்றம் தலையில் கொட்டி இங்கிருந்த கோப்புகள் இப்போ எங்கே நகர்ந்துருக்குச்சு? இப்ப எங்க போயிடுச்சு? உள்துறை அமைச்சகத்துல இருக்கு, இல்ல குடியரசுத் தலைவர் போயிடுச்சு. சரியா? சோ ஒரு பிரச்சனைக்கு நான் என்ன செய்யறேன்? ப்ரொடெஸ்ட் பண்றேன். நான் இப்படி வரேன், அதுக்கு ஒரு பதில் வரல. இல்ல உச்ச நீதிமன்றத்தோட இல்ல சார், 2 விஷயம். அவருடைய ஸ்டாண்ட் தான் யாரோட ஸ்டாண்ட் தெரியுது? ஒன்றிய அரசோட ஸ்டாண்ட் தானே. அந்த ஸ்டாண்ட் இப்போ உங்களுக்கு பிரச்சனை தானே. ஒன்றிய அரசோட ஸ்டாண்ட் அந்த ஸ்டாண்ட்ல மாறல இல்ல சார், அதே ஸ்டாண்ட் தானே இப்போ. அந்த ஸ்டாண்ட்ல திமுக மாறல இல்ல. இல்ல நீட் வேணுங்கிற ஸ்டாண்ட்ல திமுக மாறல இல்ல. மாறல சார். ஆனா இந்த ஸ்டாண்டுக்காக தான் நான் போகலைன்னா அதே ஸ்டாண்ட்ல தான் இப்போ அவங்க இருக்காங்க. எனக்கு புரியவே இல்லைன்னா, கொள்கையில சமரசம் பண்ணி விட்டார்கள் என்பதற்கு சொல்றதுக்கு உங்ககிட்ட நான் உங்களை சொல்றவங்கள இது ஒரு சான்று அல்ல. கொள்கை சமரசம்னா என்னன்னு நான் உங்களுக்கு திருப்பியும் சொன்னேன். நீட்டு வேணும் அப்படின்னு நாளைக்கு திமுக சொல்லிச்சுன்னா அது கொள்கை சமரசம். ரைட்டா? இருமொழி கொள்கை இல்ல, மும்மொழி கொள்கையை நாங்க ஏத்துக்கிறோம்னு திமுக சொல்லிச்சுன்னா அது கொள்கையில் சமரசம். சிஏஏவை ஏத்துக்கிறோம்னு சொன்னா அது கொள்கையில் சமரசம். என்ஆர்சியை ஏத்துக்கிறோம்னு சொன்னா கொள்கையில். இதெல்லாம் வேணான்ட்டு சொல்லி கூட்டணி பாஜகவுடைய வைக்கிறாங்கன்னா அப்ப அது கொள்கை சமரசமா ஏத்துக்கப்படாதா? யாரு கூட்டணி வச்சா? இப்ப ஒருவேளை 99 மாதிரி 99 மாதிரி அத்தைக்கு மீசம் முளைச்சா சித்தப்பான்னு ஏன் பேசிட்டு இருக்கணும்? ஒருவேளை நடக்காதுங்கிற. ஏன் நடக்கணும்? அதே நான் நீட்டை எதிர்க்கிறேன், நான் இப்படியே வச்சுக்கிட்டு இல்ல நான் இப்படி சொல்றேன்.
அதிமுகவும் திமுகவும் கூட்டணி வைக்கான்னு உங்களுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? எதுவும் நடக்கலாம். கம்யூனிஸ்ட் கட்சியும் பாஜகவும் கூட்டணி வைக்கான்னு என்ன உத்தரவாதம் இருக்கு? பாகிஸ்தான் இந்தியாவும் மீண்டும் சேராதுன்னு என்ன உத்தரவாதம் இருக்கு? கற்பனைகளை தீட்டோம்னா 1000 தீட்டலாம். இல்லை சரிப்பா, ஏற்கனவே ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது தானே. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட்டணியில் இருந்தாங்க தான். 20 வருஷத்துக்கு முன்னாடி கூட்டணியில் இருந்ததை எடுத்து நம்ம பேசுவோம். இன்னைக்கு இருக்கிறத பேச மாட்டோம். 20 வருஷத்துக்கு முன்னாடி கூட்டணி வச்சாங்களே, எப்படி வச்சாங்க? சரி நம்ம ரெண்டும் சேர்ந்து இருந்துடும் அப்படி வச்சாங்களா? குறைந்தபட்ச செயல் திட்டம்னு ஏதாவது அந்த போற போக்குல குறைந்தபட்ச அதே மாதிரி இப்போ இல்ல குறைந்தபட்ச செயல் திட்டம் என்னெல்லாம் குறைந்தபட்ச செயல் திட்டத்துல என்னெல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லுங்க. குறைந்தபட்ச செயல் திட்டத்துல என்னெல்லாம் இருந்துச்சு? பொது சிவில் சட்டம், இந்த மாதிரியான விஷயம். பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த மாட்டோம். ராமர் கோயிலை பத்தி பேசவே மாட்டோம். ஹிந்தியை திணிக்க மாட்டோம். காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை நீக்க மாட்டோம். எல்லாவற்றிற்கும் யார் கையெழுத்து போட்டா? வாஜ்பாய் கையெழுத்து போட்டார். இது திமுகவின் கொள்கையா பாஜகவின் கொள்கையா? நான் சொன்னது சார். அதுக்கான காரணம் 2. அன்னைக்கு வாஜ்பாய் மைனாரிட்டி கவர்மெண்ட். இன்னைக்கும் நிலைமையை யோசிச்சு பாருங்க. 2 விஷயம். இன்னைக்கு நான் முடிச்சிடறேன். அன்னைக்கு வாஜ்பாய் மைனாரிட்டி கவர்மெண்ட். இந்தியாவில் நிலையற்ற நிச்சயமற்ற ஆட்சிகள் 10 ஆண்டுகள் தொடர்ந்து நீடித்து கொண்டே இருந்துச்சு. தேவகவுடா, ஐக்கிய குஜரால் ஒரு நிலையற்ற ஆட்சி நடந்துகிட்டே இருக்குது. அது இந்தியாவிற்கு பேராபத்து, இந்திய எல்லைக்கு ஆபத்து, இந்தியாவினுடைய நிதி பொருளாதார கொள்கைகளுக்கு ஆபத்து. சரி, ஜெயலலிதா அம்மையார் கூட்டணி வச்சுட்டு ஒரு டீ பார்ட்டியில் கூட்டணி கலைச்சிட்டு வந்துட்டாங்க. ஒரே டீ பார்ட்டியில் ஜெயலலிதா எடுக்கக்கூடிய ஒரு டீ பார்ட்டியில் ஜெயலலிதா கூட்டணியை கலைத்தால் அது துணிச்சலாக பார்க்கப்படும். ஒரு டீ பார்ட்டியில் கூட்டணி கூட உருவாகலாம்ல சார். அந்த மாதிரி கூட்டணி உருவாகி கூட்டணியை கலைக்கக்கூடிய ஜெயலலிதாவினுடைய நடவடிக்கைகள்லாம் என்னவா பார்க்கப்படுது? பராக்கிரமமாக, துணிச்சலாக பார்க்கப்படும். ரைட். ஆனால் ஆளுநர் மாளிகையில் ஒரு தேநீர் விருந்தில் கலந்து கொள்வதே கொள்கை சறுக்கலாக பார்க்கப்படும். கொள்கை சறுக்கல், அது கொள்கையின் அடுத்த நிலையா கூட பார்க்கலாமே சார். அதுதான் அவங்க கொள்கைன்னா அந்த கொள்கையை யாரும் ஏற்றுக்க மாட்டோங்கிறேன். ஓகே அதுதான் நான் திருப்பி சொல்றேன் சார். அதுதான் அவங்க கொள்கைன்னா நான் இப்படி பேச மாட்டேன். ஓகே, என்னுடைய விமர்சன பார்வைகள் யாரை நோக்கி வரும்? திமுக. ஆமா சார், அது யாருக்கும் எல்லாரும் நாட் ஒன்லி மீ, கட்சிக்காரனும் பேசுவாங்கிறேன். ஓகே சரியா? இது அகைன் சொல்றேன், அதாவது இங்க ஒன்னு இருக்கு, எழுதப்படாத விதி. முதலமைச்சர் ஸ்டாலின் டெய்லி தீக்குளிச்சு தன்னை நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும். டெய்லி தீக்குளிக்கணும், டெய்லி தன்னை நிரூபிக்கணும். காலைல எழுந்துச்சு ஒரு வாட்டி சத்தியம் பண்ணும், பாஜக சேர மாட்டேன். நைட் ஒரு வாட்டி சத்தியம் பண்ணும், பாஜக. இல்ல சார், அதுக்கு காரணங்களை கொடுத்துறதுனால தான் அப்படி தேவைப்படுது சார். இது ஒரு காரணமா? சரி, இத கூட நான் என்ன சொல்றேன், அரசு நிகழ்ச்சி விட்டுருவோம். எல்லாரும் நான் என்ன சொல்றேன், ஒரே ஒரு நிமிஷம் சொல்றேன். நீங்க கேட்டதுனால சொல்றேன் சார். இந்த விமர்சனங்கள் அதிகமாக வைக்கிறதுல பாஜகனும் இருக்காங்க, நாம் தமிழர் இருக்காங்க. பாஜக கூட இல்லை, நாம் தமிழர் அல்லது மற்ற தமிழ் தேசியவாதிகள் இருக்காங்க. நீங்க திருப்பி இதை கேட்டேன்னா சொல்லக்கூடாதுன்னு ரொம்ப நேரம் தள்ளிட்டு வந்தேன். நீங்க கேட்டேன்னா நான் சொல்றேன். திமுக ஆட்சி சிறப்பாக செயல்படுகிறதுன்னு சீமான் நினைக்கிறாரா, சிறப்பாக செயல்படலைன்னு நினைக்கிறாரா? சிறப்பாக செயல்படலைன்னு தான் ஆப்வியஸா நினைப்பாரு. ஏன்னா சிறப்பாக செயல்படுகிறதுன்னு அவர் சொன்ன வீடியோவை காட்டிட்டா இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? திமுக ஆட்சி சிறப்பாக செயல்படுகிறது சீமான் பேசுனது எங்க? ஸ்டாலின் வீட்டு வாசல்ல, முதலமைச்சர் வீட்டு வாசல்ல பேசினார். ஒரு வாரம் கழிச்சு சிறப்பாக செயல்படலைன்னு சொன்னார். சிறப்பாக செயல்பட்டது என்று அவர் சொன்னபோது திமுகவோட ரகசிய உறவா கூட்டணியான்னு யாரும் அவர்கிட்ட கேட்கல. அவர் அன்னைக்கு சொன்ன கான்டெஸ்ட் என்ன, அது எந்த அடிப்படையில் சொன்னார், ஏன் சொன்னார்னு அதுக்கு எல்லாரும் விளக்க உரை பொழிப்புரையெல்லாம் எழுதுனீங்க. சரியா? அதே சீமான் தயாளம்மாள் எங்க அம்மா தான், நான் அம்மான்னு தான் கூப்பிடுவேன். ராஜாத்தம்மாள் எங்க அம்மான்னு தான் கூப்பிடுவேன். ஐயா ஸ்டாலின் அண்ணன், நாங்கெல்லாம் ஒன்று, இது பங்காளி சண்டை, இதுக்குள்ள பாஜக எப்படி வரலாம்னாரு. திமுகவும் பாஜகவும் கூட்டணின்னு யாரும் பேச, திமுகவும் நாம் தமிழரும் கூட்டணி ரகசிய உறவுன்னு யாரும் பேசல. ஒரு வாரம் கழிச்சு அவரே நீங்கள் யாருன்னு திட்டினாரு திமுகவை. நீங்க இப்ப கேட்டீங்கல்ல, போன வாட்டி போனாங்க, இந்த வாட்டி போகல, இந்த வாட்டி போனாங்க, அதனால் கொள்கை சமரசம் அப்படின்னு சொன்னீங்கல்ல. இங்க அதெல்லாம் பொருந்தாதா? நாம் தமிழர் உருவானதுல இருந்து திமுகவுக்கும் அவங்களுக்கும் ஒரு நெருக்கம். யார் சொன்னா? ஸ்டாலின் எங்க அண்ணன் அவர் சொல்லியிருக்காரு சார். அந்த மாதிரி சின்ன சின்ன இடங்கள் புரியுது. அதாவது ஸ்டாலின் பாயிண்ட் ஆஃப் வியூல இதுக்கு கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லைன்ற மனநிலை இல்ல. அப்படி ஏடிஎம்கே நாம் தமிழர் கூட ஒருவேளை இருக்கலாம்னு பேச இல்ல. டிஎம்கே நாம் தமிழர்ன்றது அதாவது அதுதான் சொல்றேன். அகைன் உங்களுக்கு அப்ப எல்லாருக்கும் எங்க பிரச்சனை, எல்லாருக்கும் உள்ளுக்குள்ள வேற ஒன்னு உட்கார்ந்து இருக்கு சார். அதை வெளியில சொல்லுங்க எல்லாரும். ரைட் சார். என்னன்னா அது எப்படி விட முடியும்? உள்ளுக்குள்ள எல்லாருக்கும் என்ன இருக்குது? உள்ளுக்குள்ள திமுக தன்னை நிரூபிச்சுட்டே இருக்கணும்.
சீமான் என்ன இல்ல வேணாலும் சார், பேசலாம். நடந்திருக்கு, எடப்பாடி திருப்பி பழனிசாமி கூட நடக்கலான்றது தானே. ஏன் நடக்க கூடாது? நான் என்ன ஏன் இல்ல ஏன் ஒருவேளை உருவாகாம இருக்கணும்? நடக்காது. நான் திருப்பி சொல்றேன். ரைட், ஓகே. நடக்காது. ஒருவேளை சார் நடக்கும்ன்றதுக்கு நட- வெறும் அரசு நிகழ்ச்சி மட்டும் இல்ல. இல்ல. ராஜ்நாத் சிங் வந்து நட- நாணய நட- வெளியீட்டிற்கு வந்தது மட்டும் இல்ல சார். நடக்காதுங்கிறதுக்கு நான் காரணங்களா சொல்றேன். கலைஞரினுடைய நினைவிடத்திற்கு போனது. இல்ல அது இன்னும் நீங்க ஒரு பார்வையை ரொம்ப கொண்டு வருது. கிளவரா டைவர்ட் பண்ணிட்டீங்க. நான் திருப்பி என்ன சொல்றேன்னா, சீமானா இன்னைக்கு யாரும் ஏன் கேட்கல சொன்ன போது, சரி இப்படி வர்றேன். இப்ப ராஜ்நாத் சிங் யாரை பிடிக்கும்னு சொன்னாரு? கலைஞர் நல்ல மனிதர், ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு போயிட்டார். கலைஞர் மறைந்து விட்டார். மறைந்த எல்லோருமே பாராட்டுவது ஒரு மரபு பண்பு. மோடி ஐயாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். யாரு? சீமான் சொன்னார். நான் என்ன சொல்றேன், எனக்கு மோடி பிடிக்காதுங்க. மோடினா தனிப்பட்ட முறை எனக்கு என்ன வாய்க்க ஆரம்பிச்சா, மோடி மீன்ஸ் மோடியினுடைய நிர்வாகம், மோடியினுடைய ஆட்சி எனக்கு பிடிக்காது. பாஜக காரங்களுக்கு என்ன பிடிக்காது. கரெக்ட் தானே? என்ன தனிப்பட்ட முறையிலேயே சண்டை அப்படி இல்லை. நான் பேசுற கருத்து விமர்சிக்கிறனால அப்ப நான் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பேசல, நான் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நடந்துக்கல. கரெக்டா? ரைட். அப்படித்தானே? சீமான மோடிக்கு பிடிச்சிருக்கு. என்ன அர்த்தம்? யாராவது கேட்டீங்களா அன்னைக்கு? உங்களை ஏன் மோடிக்கு பிடிச்சிருக்குது? நீங்க மோடிக்கு பிடிக்கிற மாதிரி நடந்துக்கிட்டீங்களா? அப்போ பாஜகவோட உங்களுக்கு கூட்டணி அப்படித்தானே அப்படின்னு கேட்டீங்களா? மகாராஷ்டிராவில் போய் பாஜகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணீங்களே, அது கேட்டா இல்ல அவர் தமிழர் என்ற அடிப்படையில் பண்ணேன். அப்போ தமிழிசை சவுந்தரராஜன், பொன் ராதாகிருஷ்ணன், சிபி ராதாகிருஷ்ணன்லாம் யாரு? யூரோப்பியன்ஸா, அமெரிக்கன்ஸா? அவங்களுக்கு தமிழர்கள் தானே, அவங்களுக்கு ஆதரவாக இங்கே பிரச்சாரம் பண்ணுங்க. யாராவது கேட்டீங்களா அன்னைக்கு? சார் இது என்னன்னா, திமுகன்னு வந்து அங்கே கொஞ்சம் பேர் கிளம்பி வந்துருவாங்க. பார்த்தீர்களா ஆளுநர் மாளிகைக்குள் எப்படி போகலாம்? நான் என்ன சொல்றேன், ஆளுநருக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஆளுநர் இந்த ஊர்ல சண்டை போட்டா, இரு உனக்கு நான் முட்டை ஊதி மந்திரம் வச்சிருவேன், இந்த மாதிரி சண்டை போட்டு திராவிட இயக்கம் வந்து இங்க திராவிட இயக்கம் இங்க ஒரு பிரிவினைவாதம் பேசுது, நாட்டை துண்டாட துடிக்குதுன்னு பேசிட்டு இருக்காரு. அது இல்லைன்னு சொல்ல வேண்டிய இடத்துல அவரோட டீ பார்ட்டியில நம்ம போய் அமர்றோம், மாட்டோம்னு சொல்லிட்டே ஆளுநர் புறக்கணிக்கிறோம்னு சொல்லிட்டே போய் உட்கார்றோம். சொல்லில வந்த ஆளுநர்னா அந்த பதவிக்கும் அல்லது அவருக்கு இல்லை, ஆளுநர் என்ற பதவிக்கும் அல்லது அவர் பேசிய கருத்துக்களுக்கும் ஏன்னா அந்த கொக்கு தலையில் வெண்ணெய் வைத்தது போலன்னு ஒன்று வந்துச்சு. சரியா? ஒரு கட்டுரை ஆளுநரை உரின்னு உரிச்சிருந்துச்சு. அந்த கட்டுரை முதல்வரோ அல்லது துரைமுருகனோ யாராவது எழுதினாங்களா? இப்ப முதலமைச்சர் சாரி நான் இப்படி இல்ல சார், ஆளுநரே பேசுறாரு. நான் சொல்றேன். அப்ப நம்ம சரி நான் சொல்லிடுறேன். திமுக இல்ல சார், முதலமைச்சர் சட்டப்பேரவைக்குள் ஆளுநரை ஓட விட்டார். என்ன நீங்க என்ன பண்ணாலும் நான் நம்ப மாட்டேன். எனக்கு இப்ப உங்க எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? கடைசியா நடந்தது என்ன நான் சொல்றேன், உங்க எதிர்பார்ப்பு என்னன்னா, ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி திட்டிருக்காரான்னு பாரு, திட்டிக்கிட்டே இருக்காரா? திட்டலையா? எதிர்த்ததை சொல்றீங்க, நான் நேத்து நட்பு பாராட்டினதை கேட்கிறேன். அதுதான் சொல்றேன். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மரணத்தின் பொழுது முதலமைச்சர் நேரில் போய் நின்று அனைத்தையும் செய்து கொடுக்கிறார். பிரேமலதா அங்க அவருக்கு நன்றி சொல்லுகிறார். 2வது நாள் அதிகபட்சம் அந்த ஒரு 4-5 நாள்ல திமுக அரசாங்கத்தை எதிர்த்து போராட்டம் நடத்தார், ஆர்ப்பாட்டம். ரைட்டா? இப்ப போய் நீங்க வந்து ஸ்டாலின் பிறந்தநாள் வருது, ஒரு வாழ்த்து செய்தி கேளுங்க, என்ன செய்வாரு, என்ன செய்வார்னு சொல்லுங்க. நீங்க கலாட்டா சார்பா ஸ்டாலின் அவர்களுக்கு நாளைக்கு பிறந்த நாளுங்க, அல்லது கலைஞருக்கு பிறந்த நாள், அல்லது திராவிட இப்ப நாணயம் வெளியிட்டு இருக்காங்க கலைஞருக்கு, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு பிரேமலதா விஜயகாந்த் போய் கேளுங்க, என்ன சொல்லுவாங்க? வாழ்த்துவாங்கல்ல. கடைசியா வாழ்த்திட்டாங்க. அதனால திமுகவோட கூட்டணி இல்ல சார். இல்லங்க, எனக்கு ரைட், நான் இது இப்படி கேக்குறேன், இப்படி இதையும் சேர்த்து புரிஞ்சுக்கிறேன். நினைவிடம், கலைஞர் நினைவிடத்துக்கு போனது அது அரசு நிகழ்ச்சி இல்லையே. போறாங்க, ராஜ்நாத் சிங் வராரு, ரைட், ஒரு மத்திய அமைச்சர் வராரு, நம்ம எல்லாரும் போறோம். கடுப்புன்னு சொல்லுங்க. இல்ல சார், ஒரு நிமிஷம், முன்னாடி வாங்க அண்ணாமலை எல்லாரும் முன்னாடி வாங்க அண்ணாமலைன்னு கூப்பிடுறாருல. இதுல என்ன எனக்கு புரியவே இல்லை. உங்க வீட்டுக்கு உங்களோட ஒருத்தர் சண்டை, முரண், ஏதோ சண்டை போட்டாரு, உங்க வீட்டு கல்யாணத்துக்கு வந்திருக்கிறாரு, வாங்கன்னு சொல்லுவீங்களா மாட்டீங்களா? முந்தா நாள் அவ்வளவு திட்டிட்டு இருந்தவர் சார். நம்ம கூட யார் முந்தா நாள்னா எதை சொல்றீங்க சார்? அத்திக்கடவு அவினாசி திட்டம் யார் திட்டினா? அண்ணாமலை விமர்சிக்கலையா? அண்ணாமலை இல்ல, அண்ணாமலை விமர்சிச்சாரு. இந்த பக்கம் விமர்சிச்சாங்களா முந்தா நாள்? இல்ல முந்தா நாள் இந்த பக்கத்துல இருந்து யாராவது விமர்சிச்சாங்களா? முத்துசாமி அறிக்கை விட்டாங்களா? அப்ப முந்தா நாள் இந்த பக்கத்துல இருந்து என்ன செஞ்சாங்க? அதெல்லாம் அதோட முடிஞ்சிருச்சு. இல்ல நான் திருப்பி சொல்றேன் சார், இது ஒரு தனி நிகழ்வு தானே, இது ஒரு தனி நிகழ்வு தானே. பாஜக தலைவர்கள் இங்க நம்ம முன்வைக்கிறோம். நான் ஒன்னு சொல்றேன், இப்படி செஞ்சிருவோம். கட்சிக்குள்ளேயே நான் திருப்பி கேட்ட எல்லாத்தையும் நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க. என்னன்னா, எஸ்.வி. சேகர் கலை ஊத்துறாரு அண்ணாமலை. கரெக்டா? 2 பேரும் ஒரே கட்சியில தானே இருக்கிறாங்க. ஒரே கட்சியில் இருந்தாலும் மாறுபட்ட கருத்துக்களை
தெரிவிக்கக்கூடிய நிகழ்வுகளும் இருக்கிறது. ஒரே கட்சியில இருந்துட்டு சுப்பிரமணிய சாமி மோடிக்கு ஒண்ணும் தெரியாது, நிர்மலா சீதாராமனுக்கு ஒண்ணும் தெரியாதுங்கிறாரு. பாஜக ஒரு நிமிஷம், பாஜக அவ்வளவு ஜனநாயகம் இருக்கு. ஓகே, அது தேவேந்திரன் கருத்தா இருந்தா நன்றி. பாஜக ஜனநாயகம் இருக்கிறது என்பது தேவேந்திரன் இல்ல சார், வெளிப்படையா நீங்க தானே சொல்றீங்க. பிரதமர் நிர்மலா சீதாராமன் அவ்வளவு திட்டுற சுப்பிரமணிய சாமி இன்னும் கட்சியில் இருக்காரு, எஸ்.வி. சேகர் கட்சியில் இருக்காரு. நான் சொல்லல, நான் இப்படி சொல்றேன். நரேந்திர தாமோதரதாசையே கடுமையாக விமர்சித்தாலும், நரேந்திர தாமோதரதாஸ் பிரதமர் அவரையே கடுமையாக விமர்சித்தாலும் சுப்பிரமணிய சாமியால கட்சிக்குள்ள இருக்க முடியும். மாநில தலைவராகவே இருந்தாலும் அண்ணாமலையை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய எஸ்.வி. சேகரால் கட்சிக்குள் இருக்க முடியும். ஆனால் லேசா என்னங்க அப்படின்னு கேட்ட திருச்சி சூர்யாவால கட்சிக்குள்ள இருக்க முடியாது. இவர்கள் இருவருக்கும் இடையில் இருக்கக்கூடிய நூலிலை வேறுபாடு என்ன? எஸ்.வி. சேகருக்கும் திருச்சி சூர்யாவுக்கும் இருக்கக்கூடிய நூலிலை வேறுபாடு என்ன? சுப்பிரமணிய சாமிக்கும் திருச்சி சூர்யாவுக்கும் இருக்கக்கூடிய நூலிலை வேறுபாடு என்ன? பேசுவோமா? இவங்கள இந்த ஜனநாயகம் திருச்சி சூர்யாவுக்கு இல்லை, ஏன் இல்லை? இல்ல இதெல்லாம் பேசினா நிறைய பேசலாம், அதெல்லாம் பிரச்சனை. உங்களுக்கு என்னன்னா முதல்வர் ஸ்டாலின் அண்ணாமலையை முன்வைச்சது, முன்னிறுத்தினது ரொம்ப சிம்பிள். உங்க எல்லாருக்கும் என்னன்னா சார், அரசு நிகழ்ச்சியா இல்ல சார். ஒரு நிமிஷம், மத்திய அமைச்சர் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தல, அவர் முன்னாடி தான் நிக்கிறாரு. ஒரு நிமிஷம், பின்னாடி இருந்த அண்ணாமலையும் வாங்க முன்னாடின்னு கூப்பிடுற அந்த பாங்கு, அது எதற்கான சமிங்கை? உங்க திருப்திக்கு இப்படி வச்சுப்போம், பாஜகவும் திமுகவும் கூட்டணி அமைக்க போகுது, அப்படித்தானே? இல்ல சார், அது எதுக்கான? நான் இப்படி ஒரு பெட்டு கட்டுவோமே. நான் என்ன சொல்றேன், இதை பேசுற எல்லா மூத்த பத்திரிகையாளர்கள் அல்லது திமுக பாஜக இணக்கமாக போயிடுச்சுங்கிற எல்லாருக்கிட்டையும் நான் டேரிங்காக ஒரு சவால் விடுறேன், கலாத்தால. ரைட், இப்போ அடுத்த 2026 தேர்தல் அப்படி வச்சுப்போமா? 2026 தேர்தல் நோக்கி தான் எல்லாரும் சொல்றாங்க. 2026 தேர்தலில் பாஜகவோடு திமுக கூட்டணின்னு சிலர் சொல்றாங்கன்னு வச்சுக்கங்க. நான் வந்து எவ்வளவு வேணாலும் பெட்டு கட்டுறேன், அப்படி ஒன்றும் நடக்காது. திமுக பாஜகவை மீண்டும் இந்த மண்ணிலிருந்து ஓட ஓட விரட்டும். நான் வந்து சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். நான் என்ன சொல்றேன், அதே சேலஞ்சுக்கு பதிலுக்கு வாங்க, சும்மா வசை மாதிரி புரியக்கூடாது. உங்க சாரி டு சே திஸ் வேர்டு, எனக்கு ஒரு பொருத்தமான வார்த்தை கிடைக்கல, நீங்க வேணா எடிட்டிங்ல கட் பண்ணீங்க. உங்கள் அரசியல் அரிப்புகளை தீர்த்துக் கொள்வதற்கு நீங்க எதையா வாந்தி எடுக்கக்கூடாது. பேசுறதா இருந்தா சேலஞ்ச் பண்ணி எழுதி வச்சு அடிக்கணும். நான் சொல்றேன் 2026 அது நடக்காது. வேற எப்ப நடக்கும்? எப்பவுமே நடக்காதுன்னு நம்ம சொல்றோம். நான் நீங்க என்ன சொல்றீங்க? 2026 நடக்காது, 29 நடக்காது, 31 நடக்காது, 36 நடக்காது. என்ன என்னைக்குமே இதுக்கு அப்புறம் வாய்ப்பே இல்ல. ரைட், முடிஞ்சிருச்சு இல்ல, அவ்வளவுதானே. நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி அதெல்லாம் கிடையாது. 2026 கூட்டணி சேரும். யாராவது ஒருத்தனை சத்தியம் பண்ணி பெட்டு கட்டி இங்க கூட்டுவாங்க. பெட்டு இவ்வளவு முதல்வரோட இன்னைய ஸ்டேட்மெண்ட்லயே அது இல்லையே சார், இல்லவே இல்லைன்னு சொல்லலையே அவர். இவ்வளவு தெளிவா இல்ல ஒரு வார்த்தை அவர் தெளிவா சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, அவர் என்ன பேசினாரு? நாங்கள் இந்திரா காந்தி அம்மையாரே சொல்லி இருக்கிறார், நாங்கள் கொள்கை அடிப்படையில் ஆதரித்தாலும் உறுதியாக ஆதரிப்போம், கொள்கை அடிப்படையில் எதிர்த்தாலும் உறுதியாக எதிர்ப்போம் என்று சொல்லி இருக்கிறார். அந்த அடிப்படையில் கொள்கை அடிப்படையில் பாஜகவை திமுக உறுதியாக எதிர்த்து கொண்டிருக்கிறது. எக்காலத்திலும் இல்லைன்னு சொல்லலையே. கொள்கையில நாம தான் சமரசம் பண்ணணும் இல்ல, நாம தான் சமரசம் பண்ணணும் இல்ல. பாஜக ஒரு ஸ்டெப் இறங்கி வந்துச்சு. பாஜக சில விஷயங்கள் நான் இப்ப செய்யல பேசலைன்னு இல்ல. ஒரு நிமிஷம் நான் முடிச்சிறேன். நான் வந்து 2017 புதிய தலைமுறையில் இருக்கும்போது 16-17 நினைக்கிறேன், கலைஞரை பார்க்கறதுக்கு பிரதமர் வந்தார், நரேந்திர தாமோதரதாஸ். அன்னைக்கு நான் தான் நெறியாளர் டிபேட். ரைட், பாஜக திமுக கூட்டணி அமையுமாங்கிறதான் தலைப்பு. வந்திருந்த எல்லாரும் சத்தியம் பண்ணிட்டாங்க. நான் நெறியாளர் இப்போ மாதிரி உடச்சி இப்போ பேச முடியாது. நான் வந்திருந்த செய்தி தொடர்பாளர் பேரை சொல்ல விரும்பல, அவரே ஒரு நிமிஷம் பயந்துட்டாரு, ஒருவேளை கூட்டணி அமையுமோன்னு. இவங்க பேசின பேச்சை கேட்டு நான் ஷோ முடிஞ்சவன்னு அவட்ட சொன்னேன், எழுதி தரேன், ஒருபோதும் அது நடக்காதுன்னு. ஆஃப்டர் ரெக்கார்டா ஷோ முடிஞ்ச அப்புறம் அவர்கிட்ட சொல்கிறேன், அப்படி ஒன்று நடக்காது. இல்லை அவர் வந்து ஏங்க உடல்நிலை சரியில்லாத ஒருத்தரை பார்த்ததுக்காக அப்பத்துலேருந்து என்கிட்ட ஃபேஸ்புக்கில் இருக்குது, இன்னும் ட்விட்டரில் வச்சுருக்கிறேன், அப்பத்துலேருந்து பின்னூட்டங்கள், அப்பத்துலேருந்து எழுதுறவன் எல்லாம் என்ன எழுதியிருக்கானா, நெருங்கி விட்டது, சேர்ந்து விட்டார்கள், வந்துவிடும், இவ்வளவு எதுக்குங்க, ரொம்ப வருஷத்துக்கு போண்டான். இப்போ நடந்து முடிஞ்சதில்ல சட்டமன்ற தேர்தல், உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், யார் யார் சொன்னான்னு கூட தெரியும். நான் பேர் சொல்ல விரும்பல, நாகரீகங்கருதி. வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பிசிகாவும் காங்கிரஸ் வெளியில் வருது. இப்படி சொன்னவங்க எத்தனை பேர் சொன்னாங்களா சொல்லலையா? வீடியோ வாங்கணுமா உங்களுக்கு காட்டவா? நீங்கள் பாருங்க, நீங்கள் எழுதி வச்சுக்க, காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. நான் உறுதியாக சொன்னேன், அப்படிலாம் நடக்காது, இதுதான் கூட்டணி. ஒருவேளை இங்க என்ன தெரியுமா, ஒரே ஒரு விஷயம், இங்க பல பேருக்கு ஒரு ஆசை. என்ன ஆசைன்னா, எப்படியா திமுக பாஜக கூட்டணி சேரணும். யாருக்கு? வெளியில இருக்கவங்களுக்கு. ஏன் சேரணும்னா, சேர்ந்துடுச்சுன்னா
அப்பாடா இவ்வளவு நாள் நாங்க சொன்னோம் சேர்ந்துரும் அது நடக்கவே மாட்டேங்குது. சேர்ந்துருச்சுன்னா நாங்க சொன்னோம் சேர்ந்துருச்சுன்னு சொல்லி திமுக திட்டலாம். ஒருவேளை இப்படி இருக்கலாமோ? விசிகவின் சில தலைவர்கள் கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டிலையும் இருக்கணும், அதுதான் ஒரு நல்ல அரசா இருக்க முடியும், எங்களுக்கும் அரசியல் அதிகாரம் வேணும், அதை நோக்கி நகரணும்னு சொல்றாங்க. காங்கிரஸின் சில தலைவர்களும் அதை கேட்குறாங்க, நம்ம வளரணும், நம்மளும் அரசியல் பங்கு வகிக்கணும், அதை நோக்கி நகரணும். திமுகவும் அப்படியான ஒரு கூட்டணி ஆட்சியை நோக்கி நகரணும்னு பேசுறத பார்க்க முடியுது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் எதிர் போராட்டங்களை, தமிழ்நாடு அரசுக்கு எதிரான போராட்டங்களை அறிவிக்கிறாங்க. ஸோ இப்போ உள்ள இருந்தே இப்படியான குடைச்சல்களை கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கெல்லாம் இல்லைன்னா கூட எனக்கு ஆப்ஷன் இருக்கு பாத்துக்குங்க அப்படின்னு காட்டுறதுக்காக ஒரு ஒரு அவர்கள் காட்டக்கூடிய அந்த சிக்னலுக்கு எதிர் சிக்னலை காட்டுறதுக்காக ஒருவேளை திமுக இப்படியான விஷயங்கள் செய்தோம். என்ன வேணாலும் பேசலாம், கம்பு சுத்துறது முடிவு பண்ணி வச்சுன்னா கற்பனையில என்ன வேணாலும் சுத்தலாம். பயனா பாஜக இங்க ஒரு 100 எம்எல்ஏ இருக்காங்க தமிழ்நாட்டில், பெரிய வலுவான கட்சி, ஒரு 25-30% ஓட்டு இருக்கு. அதில் 15 எம்எல்ஏவா இல்லாத மாநிலங்கள்ல எல்லாம் எம்எல்ஏக்களை உருவாக்கி சேர்த்து ஆட்சி அமைக்கக்கூடிய கட்சி பாஜக செஞ்சிருக்காங்க. யார் கூட சேர்ந்து? யாரெல்லாம் வந்து சேர்றாங்களோ அவங்களோட எல்லாம் யார் கூட சேர்ந்தாங்க? அவங்க யார் அவங்க நசுக்குனாங்க? அந்த சினாரியோ நீங்க சொல்ற இதெல்லாம் அந்த 10 பொருத்தமும் யாருக்கு பொருந்துதுங்க? அதிமுகவுக்கு பொருந்தது. இல்ல ஏன்னா யார் பலவீனமாக கொஞ்சம் பாஜக அவ்வளவு அண்டர்எஸ்டிமேட் பண்ணாதீங்கன்னு சொல்றேன். அவர்கள் இல்ல, நான் பாஜக அண்டர்எஸ்டிமேட் பண்ணல. ஆனா நான் ஒன்னு சொல்றேன், நான் பாஜக அண்டர்எஸ்டிமேட் பண்ணல. ஆனால் நீங்கள் யாரும் தமிழ்நாட்டு மக்களை, நான் திமுக கூட சொல்லல, திமுக, விசிக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எல்லாத்தையும் விட்டுருங்க, தமிழ்நாட்டு மக்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. தமிழ்நாட்டு மக்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. ரைட்? ரொம்ப தெளிவாக இருப்பாங்க, ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. நீங்கள் வந்து 96 to 2001 ஆட்சி, திமுகவின் ஆட்சி மிகச்சிறப்பான ஆட்சி, சுட்டிக்காட்டுவதற்கு எந்த குறைகளும் மற்ற ஆட்சி. 96 செல்வி ஜெயலலிதா அவர்களே தோற்று போனார். ஆனால் 2001 திருப்பி அதிமுக ஆட்சிக்கு வந்துச்சு. காரணம் 2001 திமுக பாஜக கூட்டணி. பாஜகவோட கூட்டணி வச்சதுனால திமுகவே அகற்றிட்டாங்க. எஸ், நான் திருப்பியும் சொல்றேன், மக்கள் அதுல வந்து தமிழ்நாட்டு மக்கள் எப்பொழுதும் தெளிவு. அது வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு மிக நன்றாக தெரியும். பாஜக கூட கூட்டணி வைத்த பிடிபி என்ன ஆச்சுன்னு தெரியும். உங்களுக்கு தெரியுது இல்ல, எனக்கு தெரியுது இல்ல. நீங்க இப்ப கேள்வியா கேட்குறீங்கல்ல, பாஜக கூட இப்படிதான் கூட்டணி வச்சு பாஜக பல மாநிலத்தை பிடிச்சிருச்சு நீங்க சொல்றீங்கல்ல. உங்களுக்கும் எனக்கும் தெரிந்த விவரம் தெரியாதவரா நம்முடைய முதலமைச்சர்? எத்தனை ஆண்டு கால அனுபவம் இருக்கு, அரசியலை எத்தனை பேரை பார்த்தவர் அவரு. அவருக்கு தெரியாது பாஜக எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு, எங்க வைக்கணும்னு. ரைட்? ரொம்ப நல்லா தெரியும். பாஜக கூட கூட்டணி வைத்ததுடைய விளைவு என்னங்கிறத அதிமுக உணர்ந்து எடப்பாடி பழனிசாமி வெளியில ஓடி வராரு கதறிக்கிட்டுன்னா. ரைட்? ஏன் 40 தொகுதி திமுக ஜெயிச்சது இல்லை? என்ன சொல்லி ஜெயிச்சது? யாரை எதிர்த்து ஜெயிச்சது, வெற்றி பெற்றது? ரொம்ப லாஜிக்கான கேள்விக்கு வருவோம் தேவேந்திரன், மற்ற எல்லாத்தையும் விட்டுருங்க. ரொம்ப லாஜிக்கான கேள்வி. பாஜக எதிர்ப்பு தான் முன்னிச்சாங்க. அப்போ எனக்கு எது வெற்றி தேடி தெரிகிறதோ அதை ஒருத்தர் விட்டுட்டு போவாரா? ரொம்ப லாஜிக்கா வரனே, ரொம்ப பேசிக் லாஜிக். பாஜக எதிர்ப்பு தான் திமுகவினுடைய பலம் என்றால் அதை விட்டுட்டு பாஜக கூட போய் ஒருத்தர் சேருவாரா? அதுக்கு வாய்ப்பே இல்லைன்றீங்க. வாய்ப்பே கிடையாது. இவர்கள் எல்லோருக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க எல்லாருக்கும் எப்படியாவது என்ன செஞ்சிடணும், அது நடந்துடணும்னு இயக்கம். ரைட்? அவர் ஒரு நாகரிக அரசியலை முன்னெடுக்கிறார். நிர்வாக ரீதியாக பாஜகவோடு என்ன சொல்றது, ஒரு பெரிய நெருக்கமான இணக்கமான போக்கு இல்லாவிட்டாலும் பகையை காட்டிவிடக்கூடாது என்பதில் அவர் கவனமாக இருக்கார். அதே சமயத்தில் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் திமுக எம்பிக்கள் பேசியது கலாட்டாலையும் இருக்குது, பதிவேற்றிருக்கீங்க டெய்லி. கனிமொழி அவர்கள் என்ன பேசினார், ஆராஸ் அவர்கள் என்ன பேசினார், உரிச்சு தொங்க விட்டாங்க. தயாநிதி மாறன்லாம் உரிச்சு தொங்க விட்டார். ரைட்டா? நாடாளுமன்றத்தில் திமுக தமிழ்நாட்டின் குரலை ஓங்கி ஒலிக்கிறது. தமிழ்நாடு என்ற பெயர் அதில் இடம்பெறவில்லை என்பதற்காக முதலமைச்சர் கண்டிச்சாரா? முதலமைச்சர் பேசினாரா? உதயநிதி ஸ்டாலின் பேசினாரா? நாடாளுமன்ற உறுப்பினர் எல்லாம் இப்போ தானே நடந்துச்சு. இப்போ பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுடைய உரிமைகளை ஓங்கி பேசுகிறாங்க, நீதி தாங்கன்னு கேட்குறாங்க, அவங்க நீதி தர மறுக்கிறாங்க. அதுக்காக போயிட்டு சட்டை பிடிச்சி சண்டை போட முடியாது ஊரில், ஏய் அப்படின்னு அப்படி சண்டை போட முடியாது. லீகலாக ஃபைட் பண்ணுறாங்க, கோர்ட்டுக்கு போக வேண்டியதுக்கு கோர்ட்டில் போகிறாங்க, சட்டமன்றத்தில் தீர்மானம் போட வேண்டியதுக்கு சட்டமன்றத்தில் தீர்மானம் போடுறாங்க, மக்கள் மன்றத்தில் பேச வேண்டியதை மக்கள் மன்றத்தில் பேசுகிறார்கள். ஆனால் ஒரு பிரதமர் அல்லது ஒரு அமைச்சர் என்று வருகின்ற பொழுது அவருக்கு வணக்கம் சொல்லுவாங்க, அவர்கிட்ட பேசுவாங்க, அவருக்கு சால்வை கொடுப்பாங்க, அவருக்கு புத்தகங்களை பரிசு கொடுப்பாங்க, அவரோடு உட்கார்ந்து தேநீர் அருந்துவார்கள். இது வேறு, அது வேறு. இது ரெண்டையும்
நீங்கள் ஆளுநர் உரையோடு சட்டமன்றம் தொடங்கணும். ஆளுநர், சபாநாயகர் எல்லாரும் வராங்க. எல்லாரும் சேர்ந்தானே வராங்க, எல்லாரும் ஒன்றா தானே வராங்க. ஆளுநரை வரவேற்று வர்றாங்க. ஆளுநர் உரையை தொடங்குகிறார். உரையை தொடங்கி அரசு கொடுத்த, ஆளுநர் உரை தான், பட் அரசு தான் கொடுக்குது. அரசு கொடுத்ததில் இடம்பெறாத விவேகானந்தர் சொன்ன பொன்மொழிகளை எல்லாம் அதில் சேர்க்கிறார். அரசு கொடுத்ததில் காமராஜர், பாபா சாஹேப் அம்பேத்கர், டாக்டர் கலைஞர், பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார் உள்ளிட்டவருடைய பெயரை விடுறாரு. தெரிஞ்சு விடுறாரு, ஸ்கிப் பண்ணி போறாரு. அங்கே எம்எல்ஏக்கள் உடனே என்ன செய்றாங்க, கோவப்பட்டு வாய்ஸ் ரைஸ் பண்றாங்க, அமைதியா இருக்க சொல்றாரு முதல்வர். இதெல்லாம் ரெக்கார்டா இருக்கு. முதலமைச்சர் விட்டுட்டாருன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனால் அவர் கத்துறதுனால, சத்தம் போடுறதுனால செய்ய வேண்டியவற்றை விட இன்னொன்று செய்யலான்னு அடுத்த கட்டத்துக்கு நடுறாரு. ஒரு தீர்மானத்தை கொண்டு வர்றாரு. அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு வேறு ஏதாவது நடந்துருந்தா சுட்டிக்காட்டுக்கு நான் ஏற்றுக்க தயார். ஆனால் என் நாலேஜுக்கு உட்பட்டதை நான் சொல்லிடுறேன். இந்தியாவில் வேறு எந்த சட்டமன்றத்திலும் இதுவரைக்கும் சுதந்திர இந்தியாவில் அப்படி ஒன்று நடந்ததில்லை. ஆளுநரை கண்டிக்கக்கூடிய விதமான ஒரு தீர்மானம் அது. தீர்மானத்தை கொண்டு வந்து ஆளுநர் அறிக்கையில் இடம் பெறாதவற்றை பேசினார். அது எதுவும் அவை குறிப்பில் இருக்காது. ஆளுநர் உரையில் நாங்கள் குறிப்பிட்டிருந்ததை அவர் பேசாமல் ஸ்கிப் பண்ணி தாண்டி சென்று விட்டார். அவர் பேசாவிட்டாலும் அது அவை குறிப்பில் இருக்கும். இதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கு. ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து தீர்மானத்தை போட்டு நிப்பாட்டுறாரு. நீங்க எதிர்க்கட்சி வெளிநடப்பு செஞ்சு பார்த்துருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு சட்டப்பேரவையிலேருந்து ஒரு ஆளுநரை வெளிநடப்பு செஞ்சது சட்டமன்றத்தில் தான். அப்போ இது எல்லாமே நடக்குது. இது வேறு. நாளைக்கு அதே ஆளுநரை அடுத்த கூட்டத்தொடர் ஒருவேளை இப்போ இவருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்கன்னு வைங்க, அடுத்த ஜனவரியில் திருப்பி ஆளுநர் உரையோட தொடங்கணும். நான் ஆளுநர் உரை உங்களுக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்ல முடியாது. அனுப்பணும். அவர் திருப்பி என்னதான் செய்வார், இதே பிரச்சனையை அவர் பண்ணுவார். இவங்க திருப்பி என்ன செய்வாங்க, அவருக்கு தங்களுடைய ஜனநாயகபூர்வமான எதிர்ப்பாக காட்டுவாங்க. அப்படி காட்டும்போது இவர் வருவார், காரில் இறங்குவார், ஒரு முதலமைச்சர் வணக்கம் விடுவார். இது எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு முதலமைச்சர் ஆளுநரை வணங்கி விட்டார், முதலமைச்சர் ஆளுநரை பார்த்து சிரித்து விட்டார். என இப்படி பேசக்கூடாது. இது சிறுபிள்ளைத்தனமான வாதங்களை சிலர் சமூக வலைதளங்களை வைக்கிறாங்க. அதன் பிறகு என்ன நடந்துச்சு, அந்த இஷ்யூவோட அடுத்த கட்டமாக அந்த அரசு அதை எப்படி கையாண்டது, அது பேசுனா அது ஆக்கப்பூர்வமான அரசியல், அதுதான் பேசணும். அந்த அடிப்படையில் ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த பாசிச பாஜகவினுடைய கொடுங்கோன்மை ஆட்சியினுடைய சிக்கல்கள் தெரியும், பிரச்சனை தெரியும், அதை எப்படி கையாள வேண்டும் என்பது தெரியும். ஒருபோதும் அவர் பாஜகவோடு கூட்டணி சேர மாட்டார். நன்றி சார். உங்களுடைய நீங்கள் பண்ணுற கருத்துக்கும் நன்றி.